ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கில்டர் ஃபோம் ஷீட் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஃபோம் ஷீட்டை திருப்பி 2 சென்டிமீட்டர் அளவெடுத்து மார்க் பண்ணி அதை ஸ்கேல் வச்சு ஃபோம் ஷீட் அளவுக்கு நீளத்துக்கு லைன் போட்டுக்கோங்க. குட்டீஸ், உங்ககிட்ட ஃபோம் ஷீட் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் கலர் பேப்பரில் கூட இந்த கிராஃப்டை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிடலாம். இதுக்கு ஒரு பீஸ் மேலே க்ளூ கன் அப்ளை பண்ணி இன்னொரு பீஸை அது மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிச்சு மாதிரி போடுறேன். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. நாம் போடுற முடிச்சு கரெக்டாக ஃபோம் ஷீட்டோட சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கணும். முடிச்சை ரொம்பவும் டைட் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மீடியமாக டைட் பண்ணால் போதும். ரொம்பவும் ஈஸியான கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லா குட்டீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிச்சு போட்டதுக்கப்புறம் முடிச்சோட மேல் பக்கம் ஒரு சிசர் எடுத்து லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணுற மாதிரி லைட்டாக வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு பறவை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது முடிச்சோட இன்னொரு பக்கம் திருப்பி பறவையோட வால் மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெட் கலர் கில்டர் ஃபோம் ஷீட்டை எடுத்து அதை முக்கோணம் மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிடலாம். இதை நாம் பறவையோட அலகு மாதிரி ஒட்ட போகிறோம். அதுக்கு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபோம் ஷீட் பறவையை எடுத்து அதோட வாய்ப்பக்கம் லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே கம் போட்டு அந்த அலகை வச்சு ஒட்டிடுங்க. கம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போந்தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். பறவையோட அலகும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பறவையோட கண்கள் ஒட்டிடலாம். அதுக்கு நான் ஒரு கோல்டு கலர் பீட் எடுத்து பறவையோட கண் மாதிரி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஒட்டிடலாம். இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 8 பறவைகள் தேவைப்படும். செய்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் 8 பறவைகள் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எந்த கலரில் பறவை செஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அந்த கலர்லேயே உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஊசியில் கொறுத்துக்கிட்டு பறவையோட உள்பக்கம் இருந்து மேல் பக்கமாக குத்தி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூல் உருவி வராமல் இருக்கிறதுக்காக நான் நூலோட அடிப்பக்கம் என்கிட்ட பாசி இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒன்று வச்சு கெட்டுறேன். இதுக்கு நேம் என்னன்னு எனக்கு தெரியலை. உங்ககிட்ட பாசி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிச்சு போட்ட பிறகு நூலை மேல் பக்கமாக இழுத்துடுங்க. இழுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு கம் அப்ளை பண்ணி நான் மிரர் ஒட்டுறேன். உங்ககிட்ட மிரர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் பாசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற மிரர் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது ரவுண்ட் ஷேப்புக்கு இருந்துச்சுன்னா ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் எல்லா பறவைகள்லையும் ஒட்டி முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
இதே மாதிரி ஒரு பறவையில் ஒரு ஸ்டெப்பும், ரெண்டாவது பறவையில் 2, மூணாவது பறவையில் 3, அப்படி 8 பறவைகள்லேயும் 8 லைனுக்கு மிரர் ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துருக்கிறேன். அதோட வாய்ப்பக்கம் இப்படி 8 ஹோல் போட்டுக்கோங்க. அதோட மேல் பக்கம் 4 ஹோல் போட்டுக்கோங்க. இந்த பவுலை கவர் பண்ணுறதுக்காக நான் மேல் பக்கம் ஃபோம் ஷீட்டை ஒட்டியிருக்கேன். மேல் பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளன் த்ரெட்டு ஊசியில் கோர்த்து எடுத்துக்கோங்க. அதை நாம் பவுலில் மேல் சைடு போட்டிருக்கிற ஹோல் வழியாக குத்தி எடுத்துக்கிட்டு அந்த நூல் உருவி வராமல் இருக்கிறதுக்காக பாசி கோர்த்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நாம் போட்டிருக்கிற 4 ஹோல்லையும் உள்ளன் த்ரெட்டை கோர்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 ஹோல்லையும் த்ரெட்டை கோர்த்து எடுத்த பிறகு இந்த மாதிரி சேர்த்து வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் செஞ்சு வச்சுருக்கிற பறவைகளை ஒவ்வொன்றையாக 8 ஹோல் போட்டு வச்சுருக்குறோம்ல, அதில் ஊசியில் நூல் கோர்த்து கட்டி எடுக்க போகிறோம். நான் கட்டுற மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். நான் கொறுக்கிற மாதிரி ஊசி வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த முடிச்சு அவ்வளாமல் இருக்கிறதுக்காக அது மேலே கொஞ்சம் க்ளூகன் அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற 8 பறவைகளையும் கட்டி எடுத்துக்கோங்க. எட்டு பறவைகளையும் நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பறவைகளும் சுற்றி சுற்றி பறக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் பவுலில் மீதி இருக்கிற பக்கத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சாட்டன் ரிப்பன் எடுத்து கம் போட்டு சுற்றி ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதை நான் வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.